Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான சாங் பீட் ஷேக் ட்ரான்சிஷன் எஃபர்ட் அலைட் மோஷனில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பென்சில் ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல் சைஸ் ரேஷியோ வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்துட்டு 1080, செகண்ட் பாக்ஸ் 2340 ஃபுல் சைஸ் ரேஷியோ வந்து கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்துட்டு சாங் பீட் ட்ரான்சிஷன் எஃபர்ட்லாம் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆடியோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பீட்டுக்கெலாம் வந்துட்டு நம்ம புக் மார்க் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு மார்க்லாம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணக்குள்ளே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஆடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து 10 செகண்ட்ஸ் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் 30 செகண்ட்ஸ்க்கு வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பீட் வரும். ஸோ அந்த பீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு புக் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு லிரிக்ஸ் வரும். ஸோ லிரிக்ஸ்க்கு வந்துட்டு எங்கெங்கெல்லாம் லிரிக்ஸ் வருதோ அதை வந்துட்டு ஒரு லைனுக்கும் லிரிக்ஸ் வந்துட்டு புக் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லிரிக்ஸ் வந்துட்டு ஒன் லைனுக்கு வந்துட்டு புக் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு சவுண்டு வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு லிரிக்ஸ் சவுண்டு. ஸோ லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு எஃபர்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறதுனால லிரிக்ஸ்க்கு வந்துட்டு புக் மார்க் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மியூசிக் வரும். அந்த லிரிக்ஸ் முடிஞ்சதும் ஒரு மியூசிக் வரும். ஸோ இந்த சாங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ என்னோடய ப்ரிவ்யூ வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டுட்டோரியல்ஸ்க்கான எல்லா அப்டேட்ஸுமே வந்துட்டு இன்ஸ்டாவில் தான் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு லிரிக்ஸ் முடிஞ்சோடனே ஒரு பிஜிஎம் வரும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு புக் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் தான் புக் மார்க் வந்து ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா டைம் ஆகிடும். ஸோ வீடியோ வந்து லென்த்தியாக போய்டுன்றதுனால இப்போ வந்துட்டு புக் மார்க் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வந்துட்டு நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யாரோட இமேஜஸ்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஷேக் ட்ரான்சிஷன் எஃபர்ட்லாம் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒரு இமேஜஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்துட்டு இந்த பீட் மார்க்குக்கு இந்த ஃபோட்டோக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மியூசிக் வரும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஃபோட்டோக்கு வந்துட்டு ஒரு எஃபர்ட் மாதிரி கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்துட்டு ஸோ இதெல்லாம் இந்த 4 ஃபோட்டோஸுக்கும் வந்துட்டு லிரிக்ஸ் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு எஃபர்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பிஜிஎம் மாதிரி வரும், அதாவது ஒரு மியூசிக் மாதிரி வரும் லிரிக்ஸ் முடிஞ்சதும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த 2 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு 2 பிஜிஎம் மாதிரி வரும். ஸோ ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ஒரு பிஜிஎம்க்கு, இன்னொரு ஃபோட்டோ வந்து ஒன்றுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த சாங் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்துட்டு பிஜிஎம் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் மாதிரி வந்துட்டு லிரிக்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த மியூசிக் வரும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு பீட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ட்ரான்சிஷன் எஃபர்ட்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்குமே வந்துட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எப்படிலாம் வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட் எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இமேஜஸ்க்கும் ஃபஸ்ட்டு நார்மலாக வந்துட்டு நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்ஜிபி கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதரில் போயிட்டு ஆர்ஜிபி கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பியில் இருக்கும் அது வந்து ஜியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட் அப்படின்னு இருக்கும். அதில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்கும். அது வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பிரைட்னஸில் வந்துட்டு 0 செட் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டில் வந்துட்டு 18 செட் பண்ணிக்கோங்க. ஸோ +18 செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனில் வந்துட்டு 0ல் இருக்கும், அதை வந்துட்டு 40ல் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 40. ஓகே, தென் வைப்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1.40ல் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த 3 கலர் மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பீட் ஷேக்குக்கு ஏற்ற மாதிரி எஃபர்ட் ஆனால் சேஞ்ச் பண்ணலாம். பட் கலர் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து சேமாக தான் இருக்க போகிறோம். ஸோ அந்த காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இமேஜஸ்க்குமே வந்துட்டு நம்ம செம்மையான ஒரு கலர் கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இமேஜுக்கு வந்துட்டு ஒரு மியூசிக் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இமேஜஸ்க்கு மட்டும் ஒரு எஃபர்ட் மட்டும் கொடுத்துக்கலாம். ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அப்படின்னு இருக்கும். அதில் ஃப்ளிக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்கும். அதில் 7ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். தென் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 0.75ல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 0.25 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சு. தென் சீட் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து 0ல் இருக்கும். அது வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க 10ல். தென் பார்த்தீங்க அப்படின்னா டைமில் இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் மட்டும் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பிஜிஎம் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லைட் வந்துட்டு இந்த மாதிரி ஆகிற மாதிரி ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லிரிக்ஸ் வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கீ ஃப்ரேம்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த சைட்லேருந்து மூவ் பண்ண வைக்க போகிறோம். ஸோ செகண்ட் லிரிக்ஸ்க்கு வந்துட்டு இந்த சைட்லேருந்து மூவ் பண்ண வைக்க போகிறோம். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் வர மாதிரி. ஸோ 4 லிரிக்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் 3rd லிரிக்ஸ் இந்த மாதிரி, 4th லிரிக்ஸ் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த சைடு இருக்கனால இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு தென் அதோட லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம், தென் இதை வந்துட்டு இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்வைப் இயர் டு மூவ் லேயர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல உங்கள் விரலை வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணுறப்போ உங்களுக்கு பிளாக் கலர் பார்டர் எதுனா தெரிஞ்சுது அப்படின்னா 3rd ஆப்ஷன் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சென்டராக வந்துட்டு வச்சுக்கோங்க. அந்த கீ ஃப்ரேமுக்கு சென்டராக வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்வ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 3rd ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த பாலை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த சைடுக்காக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து காப்பி கர்வ் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி காப்பி கர்வ் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த லிரிக்ஸ் மாதிரி வருது இல்லையா? அதுக்கு மட்டும் இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சைட்லேருந்து வர வச்சோம். ஸோ இந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்த சைட்லேருந்து வர வைக்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. வேணுன்ற அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இந்த சைடுக்கு வந்துட்டு ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, ட்ராப் பண்ணியாச்சு. சென்டராக வச்சுட்டு அந்த கர்வில் போயிட்டு நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அதை வந்துட்டு பேஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த லிரிக்ஸ்க்கு மட்டும் இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கீ ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு இந்த சைடுக்காக நம்ம
இது பண்ணணும் இல்லையா. ஸோ இதை வந்துட்டு இந்த சைடுக்காக இப்படி வந்துட்டு ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வேணுன்ற அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இப்போ வந்து கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டில் ஒன்று லாஸ்ட்டில் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிவிட்டு அந்த கர்வ் ஆப்ஷன் போயிட்டு சென்டரில் வச்சுட்டு கர்வ் ஆப்ஷன் போயிட்டு பேஸ்ட்டு கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிரிக்ஸ்க்கு மட்டும் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ அந்த மியூசிக் அடுத்து வந்துட்டு நமக்கு 4 லிரிக்ஸ் மாதிரி வருது. அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மூவ் பண்ண வச்சுருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த இந்த லிரிக்ஸ் பீட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அகைன் வந்துட்டு எஃபர்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபர்ட் போங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்லேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஆஸ்லேட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆங்கிள் வந்துட்டு 45ல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 90ல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த பாயிண்ட் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ 90ல் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்கும். அதில் 2ல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 5.02ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் மேக்னிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா 25ல் இருக்கும். அதை வந்து 10ல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சு. தென் வந்துட்டு சைன் அப்படின்னு இருக்கும். அதோட வேவ் வந்துட்டு சைனில் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரையாங்கிளில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த எஃபர்ட் வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. இந்த எஃபர்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆஸ்லேட்ன்ற அந்த எஃபர்ட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு நம்ம எந்தெந்த இடத்துலலாம் லிரிக்ஸ் பீட்டுக்கு வந்துட்டு எஃபர்ட் வந்து கிரியேட் பண்ணமோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ 2 பீட்டுக்கு வந்து எப்படி வந்துட்டு எஃபர்ட் கிரியேட் பண்ணணுன்ட்டு பார்த்தாச்சு. ஸோ அந்த லிரிக்ஸ்க்கு அடுத்து வந்துட்டு நான் ஒரு பிஜிஎம் மாதிரி ஒரு மியூசிக் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே ஆஸ்லேட்ன்ற இந்த எஃபர்ட்டையும் நம்ம வந்துட்டு இதுக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். எஃபர்ட் போயிட்டு ஸோ அதாவது ஒரு பீட் வரும். அதில் 2 ஃபோட்டோ மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். எஃபர்ட் போயிட்டு ஆட் எஃபர்ட் போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்விங்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த ஸ்விங்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.50ல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. தென் ஆங்கிள் 1 அப்படின்னு இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா -25.7 டிகிரியில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. தென் ஆங்கிள் 2 அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து 30ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு 0ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. அதோட இது வந்துட்டு வேவ் வந்து ட்ரையாங்கிள் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்விங்குன்ற அந்த ஆப்ஷனை வந்துட்டு ஸ்விங்குன்ற அந்த எஃபர்ட் வந்து காப்பி பண்ணிக்க போகிறோம். காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் உள்ள அந்த பிஜிஎம்க்கும் வந்துட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி வந்துட்டு அப்படியே இருக்கட்டும். ஸோ ஆங்கிள் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது இங்கே வந்துட்டு -25.7 டிகிரியில் இருக்குது. இதை வந்து அப்படியே ப்ளஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ -25.7 டிகிரியில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் வந்துட்டு அது மைனஸில் இருந்துட்டு அதை வந்து ப்ளஸ்ஸாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரைட் சைடில் நீங்கள் டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸில் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வரப்போ நமக்கு வந்துட்டு பார்டரில் வந்துட்டு பிளாக் கலர் தெரியுது. ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் 3rd ஆப்ஷன் போயிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாது.
ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஃபர்ட்லாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. தென் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ ரொம்பலாம் லென்த்தி இல்லை, ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு பொறுமையாக சொல்லி கொடுத்தா தான் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு புரியும். ஸோ வீடியோ வந்துட்டு அதுக்காக தான் வந்து நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு நான் ஸ்பீடாக வந்துட்டு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அது வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு புரியாமல் போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் பொறுமையாக வந்துட்டு ரொம்ப எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக நான் பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். அப்படி நான் ஸ்பீடாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். தென் நம்மளோட ஃபஸ்ட்டு டுட்டோரியல் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேயும் வந்துட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். வேணும் அப்படின்னா போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்தா அந்த எஃபர்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எஃபர்ட் ஆட் பண்ணுறது தான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஹைலைட்டாக இருக்கும். தென் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஷேக் ட்ரான்சிஷன் எஃபர்ட்லாம் நீங்கள் நிறைய மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதில் ஆன்லைன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.